எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தீவிர ரசிகனாக இருக்கிற 2 டைரக்டர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. பெரிய இன்ஸ்பிரேஷன் ராம்கோபால் வர்மா, எனக்கு குரு மாதிரி சொல்லி அடிக்கடி பேட்டியில் சொல்லுவேன். அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்ட ஒரு டைரக்டர் வந்து மணி சார். 2 பேர் இருக்கிற மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உதயம் படம் எத்தனை பாட்டி பார்த்தாலும் எனக்கே தெரியாது. சீன் பை சீனாக டைலாக்காக அந்தளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி சூர்யாவை வச்சு இப்போ நாயகன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னால் அது சூர்யாவில் மட்டும்தான் முடியும். அது வேறு மேடையில் எங்கேயோ சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த மேடையில் மணி சார் இருக்கும்போது அந்த மேடையில் சொல்லணும். அது மறுபடியும் மணி சார் எடுக்கக்கூடாது, என்ன மாதிரி யங் டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. சூர்யா பற்றி சொல்லணுன்னா வந்து அவர் வந்து ஒரு கஞ்சா, அபின், இந்த மாதிரி ப்ரௌன் சுகர், இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு போதைப் பொருளோடையும் அவரை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ஒரு தடவை டச் பண்ணிட்டு திருப்பி விடவே முடியாது. அவரை வச்சு ஒரு ஒரு படம் எந்த டைரக்டர் ஒரு படம் பண்ணிட்டாலும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிரிப்ட் எந்த லாங்குவேஜில் எந்த ஹீரோ நினச்சாலும் இவர் உள்ள வந்து உட்காந்துருவார் மனசுக்குள்ள. யங் டைரக்டர்களுக்கு என்னோட இது வந்து என்னென்னா, ஒரு தடவை எல்லாருமே சூர்யாவோட ஒர்க் பண்ணணும். விழாவுக்கு வந்திருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எஸ்எம்எஸ்ல எனக்கு அமைச்சிருந்தாரு. குட் ஃபிலிம்ஸ் ஆர் நாட் மேட், தே ஹேப்பன்னு சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டி மறுபடியும் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். இட்ஸ் ஹேப்பன்ட் அகைன். இட்ஸ் லுக்கிங் ஸ்டன்னிங் சார், லுக்கிங் சூப்பர். அண்ட் டெஃபினட்டாக ராமகோபால் சார் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் சார். அது மாதிரி ரொம்ப டல்லாக சோர்ந்து இருக்கிறப்போ திரும்பி எந்திரிச்சு உட்கார்ற மாதிரியான படங்கள் கொடுத்துருக்காரு. அண்ட் விவேக் பற்றி சொல்லணும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது விவேக் ஹீரோ எங்களுக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் விவேக். தேங்க்யூ. அண்ட் பிரியாமணி பர்த்திவரனுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறாங்க. லுக் வெரி டிஃபரண்ட், சூப்பர், கங்க்ராட்ஸ். அண்ட் அண்ணா பத்தி நான் ஆரம்பிக்கிறேன் மெதுவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்காக ஹிந்தி, அதுவும் அன்னிக்கிட்ட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாரு ஹிந்தி. நான் அந்த சூர்யாவை கொல்லணும். முதல்ல அவனை தோக்கடிக்கணும், அப்புறம் தான் அவனை கொல்லணும். எவன் அவனுக்கு உதவி பண்ணாலும் பண்ண யோசிச்சாலும் தோக்கிடுங்க. சாக பயப்படல, அவனை கொல்றதுக்கு முன்னாடி செத்துடணும்னு பயப்படுற. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். மீடியா உங்களுக்கு வணக்கம். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரத்த சரித்திரம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் ரிலீஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் கார்த்தி சொன்ன மாதிரி, லிங்கசாமி சார் சொன்ன மாதிரி, லைக் எப்போ வரும்னு நானும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி எப்போ வரும்னு நானும் காத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றியாக அமையும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம்.